அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வருட பொங்கலை நம்ம ரொம்ப தூய்மையாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அந்த தூய்மை எப்படின்னா, நம்ம சுவாசிக்கிற காற்று மூலிமா தூய்மையாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று இன்றைய அளவில் ரொம்ப பொல்யூஷன் ஆகிருக்கு. அதுக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் காரணம், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய பாண்டிச்சேரியுடைய ஏர் குவாலிட்டின்றது 115 இருக்குது. சாதாரணமாக ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 10ன்ற அளவு தான் இது இருக்கணும். ஆனால் 115 இருக்குது. கிட்டத்தட்ட 11 மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்குது. இது சாதாரண ஒரு நாளில் தான் இந்த அளவு. நாளைக்கு போகி. இந்த போகியில் பல வீடுகளில் பழைய பொருட்களை, பழைய துணிமணிகளை எரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை எரிக்கிறது மூலிமா இன்னும் எந்த அளவுக்கு இந்த காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குன்றத யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம துணிகளை எரிக்கிறதுனாலையும் பழைய பொருட்களை எரிக்கிறதுனாலையும் எந்த விதமான நல்லதும் கிடைக்காது. இதனால் நம்மளை சுற்றுச்சூழலும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். ஏன்னா இந்தியாவில் இன்றைய அளவில் பார்த்தோன்னா தினமும் நம்ம சுவாசிக்கிற காற்று, சாதாரணமாக ஒரு மனுஷன் சுவாசிக்கிற காற்றில் ஒரு நாளைக்கு 6 சிகரெட், அதாவது ஒரு சிகரெட் பிடிக்காத ஒருத்தவங்களாக இருந்தாலும் ஒரு 6 சிகரெட்டு பிடிக்கக்கூடிய அளவு தான் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் காற்று. அந்த அளவுக்கு மாசுபாடாக இருக்குது. அதே போல் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணமும் காற்றுடைய மாசுபாடு தான். அப்போது நம்மளுடைய ஒரு பங்காக இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன பங்களிப்பு, நம்மளை சுற்றி இருக்கிற காற்றை மாசுபடுத்தாமல் இந்த பொங்கலை தொடங்குவோம். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை குப்பை தொட்டிகளில் நம்ம போட்டுட்டாக்கா அதை துப்புரவு பணியாளர்கள் அதை எடுத்து மறுசுழற்சி பண்ணக்கூடிய இடங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் நமக்கு எந்த விதத்துலேயும் காற்று மாசு அடையாது. இன்னொன்று, குப்பைகள்ன்றது ஒரே இடத்துக்கு போய் சேர்ந்து அது மறுசுழற்சிக்கு தயாராகிடும். அதனால் இந்த போகி பண்டிகைக்கு எந்த பொருட்களையும் எரிக்காமல் இந்த சுற்றுச்சூழலுக்கு, இயற்கைக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை செய்வோம். இந்த வருடத்துடைய ஒரு நல்ல ஆரம்பமாகவும் இருக்கட்டும். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.